தானே தந்தனை தோந்தானை தன்னோ தானே தனனை தன்னோ தாய வேளை நல்ல வேளையம்மா தாய அம்பிகையா முப்பூடாதி மத்தியால மதியம் போல தாய்க்கு மதிய உச்சி வேளையில அப்போ நல்ல சடையழகி தாய ஹரிராமன் தங்கையவ உனக்கு எரிந்த முகமா சவந்த கண்ணா தாய்க்கு ஏடு போக தலையழகா ஏன் தாயான முப்பூடாது அம்மா நீ ஆடி வார பாடி வார தாய்க்கு தீச்சட்டியம் பூச்சட்டியம் ஏன் தாயான முப்பூடாது தாய அக்கி நீ சட்டிக்காரி அம்மா நீ ஹரிராமன் தங்கையம்மா தாய்க்கு எரிந்த முகமா சவந்த கண்ணா அம்மாவுக்கு ஏழு போக தலையழகா தாய்க்கு வடக்கே வந்து விழுந்த சட அம்மாவுக்கு வடகடலும் நீராட தாய்க்கு தெற்கே வந்து விழுந்த சட ஏ தேவியான முப்பூடாதி உனக்கு தென்கடலும் நீராட தாய்க்கு மேலு பக்கம் விழுந்த சட உனக்கு மேகடலும் நீராட ஏன் தாயான முப்பூடாதி அம்மா நீ நாகக்கண்ணி பெத்தம்மக்கா தாயனி நாராயணன் தங்கையம்மா தாயனி நாடாள பிறந்தமக்கா உனக்கு நாக வந்து குடை பிடிக்க அம்மாளுக்கு நல்ல பாம்பு தாராட்ட ஏன் தாயான முப்பூடாதி தாயே முப்பூரத்து சன்னதியில் அம்மா நீ கோட்டை போட்டு ஆண்ட தெய்வம் தாயே அப்பூச்சடை அழகி உனக்கு வீரப்பல்லாம் விழுச்சடையா உனக்கு விரித்தாடும் தலைமுடியா தாய்க்கு கோரவாயம் கோரப்பல்லாம் அம்மா நீ கோர முக கண்ணழகா ஏன் சிச்சாத்து தண்ணீரில அம்மா நீ சின்ன பெண்ணா வந்தவளா தாய நீ வைகையாத்து தண்ணீரில அம்மா நீ வயசு பெண்ணா வந்தவளா தாய நீ பாலாத்து தண்ணீரில அம்பிகையா முப்பூடாதி தாய நீ பச்சை பெண்ணா வந்தவளா ஏ கும்பத்து அழகி அம்மா அம்மா நீ கோபாலன் தங்கையவ உனக்கு தீச்சட்டியாம் பூச்சட்டியா ஏ தேவியான முப்பூடாதி தாய் ஆடி வார பாடி வாரா ஏ வீதி சுத்தி பார்க்க வாரா தாயே நீ விமலன் தேவி முப்பூடாதி தாய் உலகால பிறந்த மக்கா அம்மா நீ உடையவனா தேவி அம்மா தாயே நீ நாடாள பிறந்த மக்கா அம்மா நீ நாராயணன் தங்கை அம்மா தாயை மாநிலத்தை ஆள வந்த அம்மா நீ மாயனோட தங்கை அம்மா அம்மா நீ செவ்வாட காரியம்மா சிவனார் தேவி முப்பூடாதி பாலாத்து தண்ணீரில அம்பிகைய பச்சை பெண்ணா வந்தவளா தாயான முப்பூடாதி செவ்வாட காரியம்மா அவ கும்பத்து அழகியவ கோபாலன் தங்கையவ எரிந்த முகமா சிவந்த கண்ணா அம்மாளுக்கு ஏழு போக தலையழகா தாய்க்கு சிங்க மூக வாகனமா உனக்கு சிவன் கொடுத்த பாக்கியமா தாயே யானை மூக வாகனமா அம்மாளுக்கு இறைவனோட பாக்கியமா ஏ பெண்ணுக்கான பெண்ணழகி அம்மா நீ பேட கொண்ட மயிலழகி தாய் வேம்பு வந்து பிறந்ததம்மா உனக்கு விஜயநகர் பட்டணத்தில் தாயனி வேப்பிலைய கையில் எடுப்பா அம்மா நீ வேண்டிய வரம் கொடுப்பா ஏன் தாயான முப்பூடாதி தாயை உடுக்க வந்து பிறந்ததம்மா உனக்கு உத்தராட்ச பூமியில தாயனி பெண்ணுக்கான பெண்ணழகி அம்மா நீ பேட கொண்ட மயிலழகி அம்மானுக்கு ஓலை பூ செய்கையிலே என் தாயான முப்பூடாதி உனக்கு ஒரு பாகம் தலையழகா தாய்க்கு ஏறு நெத்தி புருவங்களா உனக்கு எழுத்தாணி மூக்களகா ஏ தாயான முப்பூடாதி தாயனி மத்தியால மதியம் போல அம்பிகை ஆடி விளையாடி வாரா
தாயே நீ வாக்கு சொன்னா தப்பாது அம்மா நீ வரம் கொடுத்த பொய்யாது தாயே நீ 1008 சொருபக்காரி அம்மா நீ ஆயந்தங்க மாறி அம்மா தாயே நீ மாறி மாறி பிறந்ததாலே உனக்கு மாறி அம்மா ஒரு பேரு தாயே நீ கலசத்தில பிறந்த மக்கா உனக்கு கண்ணன் தங்க ஒரு பெயரா அம்மா நீ 3 முகம் கொண்டவளே தாயே நீ முப்பிடாரி ஓம் பெயரு கும்பத்து அழகியவ கோபாலன் தங்கையவ ஏறு நெத்தி புருவங்களா அவளுக்கு எழுத்தாணி மூக்களகா ஏ மஞ்சன பெட்டி போல மாயந்தங்க நாடிகளா அம்மாளுக்கு முல்ல கட்டி கோர்த்தது போல் முப்புடாதி பல்வரிச தாய்க்கு பிச்சி கட்டி கோர்த்ததை போல் அம்மாவுக்கு பின்வரிச பல்லழகா தாயனி தாமர இதழு போல தாயவளின் கண்ணங்களா அப்பூச்சடை அழகி ஆயந்தங்க முப்புடாதி தாயனி நார் உரியா தேங்காய் போல ஏன் நாயகிய காது ரெண்டா தாய உரியாத தேங்காய் போல தாய உமையவளின் காது ரெண்டா தாய கருங்குருவி வாழதை போல் இந்த முப்புடாதி கண்ணழகா ஆயான முப்புடாதி ஆடி விளையாடி வாரா பால்குடங்கள் எடுத்துக்கொண்டு ஏ பச்சைமாலின் தங்கையவ பறந்து விளையாடி வாரா வீதி சுத்தி பார்க்க வாரா அம்மா நீ விமலன் தேவி முப்புடாதி தாயனி முப்புடாதி அம்மா நீ வீதி சுத்தி ஆடி வாரா முப்புடாதி தாயனி வாக்கு சொன்னா தப்பாது அம்மா நீ வரம் கொடுத்தா பொய்யாது தாயை நம்பி வந்த மக்களுக்கு ஏ அம்பிகையா முப்புடாது அம்மா நீ நல்வாக்கு சொல்லுவாளா தாய மாறி என்றால் மழை பொழியும் தாய தேவி என்றால் தேன் சொரியும் அம்மா தென்னாட்டை ஆள வந்த தாயே நீ தேவி முத்துடாதி அம்மா சுவாமி ஆதிவள்ளி கைலாச ஆனி பொன்னார் முடிதுல யாரெல்லாம் அரணாரோடு பார்வதி ஆனந்தம்மாய் கொலுவிருக்கு இந்தீர லோகத்தில் இந்தீரரா சந்தீர சூரியரும் கொலுவிருக்கு வைகுண்ட லோகத்தில் பச்சமாலு லட்சுமி பௌசுடனே கொலுவி 33 கோடி தேவர் 48,000 கோடி ரிஷிமா அகஸ்தீஸ்வரம் அழகு கலைக்கோட்டு அமரர் தேவர் முனிவரோடு அட்டதிக்கு பாலர்கள் ஆகாயத்தில் சூரியன் அன்புகுளி சந்திரன் ஆகாய வாணியோடு ஆகாய அன்னை கங்காதேவி குழு கொலுவிருக்கும் நாளையில கைலாச வாசலிலே கரை கண்ட பகவானுக்கு தெய்வலோக ரம்பையல் திருநடனம் ஆடுவாள் ரம்பையவ வருவாள் நடனம் அது ஆடுவாள் ஊர்வசியா வருவாள் உல்லாசமா பாடுவாள் மேனகையா வருவாள் மிருதங்கமும் போடுவாள் சரஸ்வதி வருவாள் சங்கீதங்கள் பாடுவாள்
அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய இந்த ஆதிவள்ளி என்னும் கைலாச வாசலிலே ஆமையா யானை தோல் போர்வையோடும் புலித்தோல் ஆசனத்தோடும் சரி சக்தியோடு சிவபெருமான் கையிலே கொலுவிருந்து வர கொலுவிருக்கும் போது 14 உலகங்களை இறைவன் படைத்து ஆமா என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் வடிகளக்க வேண்டும் என்று சுவாமி நாளி நல்ல திணையெடுத்து நாடு எங்கும் படியளந்த உரிய நல்ல திணையெடுத்து உலகம் எல்லாம் படியளந்த மரக்கா நல்ல திணையெடுத்து மரக்கா நல்ல திணையெடுத்து பகவான் மாநிலமும் படியளந்த அப்படி படியளந்த பகவானும் கைலாசம் வாரபோது கண்ணன் தங்கை பார்வதியா தங்க நல்ல தாம்பூலத்தில் பாரிஜாத மலரெடுத்து கெண்டியில ஜலம் எடுத்து கிருபையுள்ள பகவானுக்கு பாத பூஜை முடிப்பாளாம் பணிவீடையும் செய்வாளாம் இறையிழந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுப்பாளாம் படியிழந்த பகவானுக்கு பாத பூஜை முடிப்பாளாம் களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுப்பாளாம் களைப்பாரி இளைப்பாரி களைப்பாரி இளைப்பாரி ஆதி கைலாசத்தில் கொலுவிருந்தார் அம்மானி கும்பத்து அழகியம்மா தாயினி அழகியம்மா அம்மானி கோபால தங்கையம்மா அம்மானி அழகியம்மா உனக்கு எரிந்த முகமா செவந்த கண்ணா ஏ முப்பூடாதி உனக்கு 7 போக தலையழகா எரிந்த முகம் செவந்த கண்ணா தாய வேப்பிலைய கையிலெடுப்பா அம்மானி விமலன் தேவி முப்பூடாதி ஆயே உடுக்க பிரம்ப கையில எடுப்பா அம்மானி உடையவனார் தேவி அம்மா ஆயனி நாடாள பிறந்த மக்கா ஆயனி பிறந்த மக்கா அம்மானி நாராயணன் தங்கை அம்மா நாடாள பிறந்த மக்கா அம்மாளுக்கு உடுக்கை வந்து பிறந்ததம்மா அம்மாளுக்கு உத்திராட்ச பூமியிலே தாயே உடுக்கை
வந்து உனக்கு பிறந்த போது அம்மா உண்மை சொல்ல பெண் பிறந்தா தாயே உடுக்கையவும் கையில எடுப்பா தாயான முப்பூடாதி தாய் உண்மை குறிகளை சொல்லிடுவா உடுக்கைய கையில எடுப்பா தன்னனை தானே தன்னோம் தன்னனை தன்னனை தந்தனை தானே தன்னோம் தானே தன்னோம் தன்னனை தன்னோம் அப்படி படியளந்த பகவானுக்கு தாய் பாத பூஜை முடிப்பாளா அம்மா இறையளந்த ஈசனு தாய் இளைப்பாரி கொடுப்பாளா களைத்து வந்த பகவானுக்கு தாய் களைப்பாரி கொடுப்பாளா களைப்பாரி இளைப்பாரி களைப்பாரி இளைப்பாரி ஆதி கைலாசத்தில் கொலுவிருந்த படியளந்த பகவானுக்கு என் தாயாகப்பட்ட பார்வதி பாத பூஜை முடிப்பாள் பணிவிடைகள் செய்வாள் களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுப்பாள் தாயாகப்பட்ட பார்வதி களைப்பாரி இளைப்பாரி ஆதி கைலாசத்தில் கொலுவிருந்து வருகிறார்கள் அப்படி கொலுவிருந்து வரும் பொழுது என் தாயாகப்பட்ட பார்வதிக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் பாத்துக்கிட்டோம்னா ஆண்டவா பகவானே அதாவது 14 உலகங்களையும் படைத்தது நீங்க தான் 14 உலகங்களையும் படைத்த இறைவனாகப்பட்ட நீங்க 14 உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சாட்சாதி சிவபெருமானாகப்பட்ட உங்களை கடவுளா வணங்கி வரும் பொழுது ஆனா இறைவனாகப்பட்ட சிவபெருமான் நீங்க காலையிலையும் மாலையிலையும் 2 பேரை வணங்கி வாரீங்கல்ல அவங்க யார்? இதுதான் யாருடைய சந்தேகம்? பார்வதியோட சந்தேகம். தாயாகப்பட்ட பார்வதியினுடைய சந்தேகம். அதாவது பகவான் என்ன சொல்லுதாரு? அம்மா பார்வதி 14 உலகங்களையும் நான் இறைவன் படைத்தாலும் காலையிலையும் மாலையிலையும் நான் 2 பேரை வணங்கி வாரேன் தெரியுமா? அவங்க யாருங்கிறத நான் உண்மையிலேயே சொல்லணுமா அப்படின்னு சொல்லி என் தாயாகப்பட்ட பார்வதியிடம் சிவபெருமான் என்ன சொல்றாரு? தாயே ஒன்றாண்டி சிவ உடையவன் ரெண்டாண்டி சிவ ஈஸ்வரனோ நான் தாண்டி அம்மாடி மூணாண்டி சிவ முக்கண்ணனோ நான் தாண்டி தாயே 4 வேதங்கள் நான் தாண்டி 5 நல்ல ஐந்தாண்டி 5 பஞ்சபூதமோ நான் தாண்டி 5 பஞ்சபூதமோ நான் தாண்டி ஆமண்ணே சொல்லண்ணே அம்மாடி 6 ஆராண்டி 6 சாஸ்திரமோ நான் தாண்டி அம்மா 7 ஆண்டி 7 சமுத்திரமோ நான் தாண்டி அம்மாடி 8 ஆண்டி 8 திசைகளுமே நான் தாண்டி
பத்து நல்ல பத்தாண்டி 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 சாமி பகவானும் நான் தானடி அடியலுக்கும் பகவானும் நான் தானடி ஆறு சாஸ்திரமோ நான் தானடி அம்மாடி ஏழும் ஏழாண்டி ஏழு சமுத்திரமோ நான் தானடி எட்டு நல்ல எட்டாண்டி 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 எட்டு திசைகளுமே நான் தானடி எட்டு திசைகளுமே நான் தான் நான் தானடி நான் தானடி ஆமண்ணே சொல்லண்ணே தாய் அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அம்பிகையா முப்புடாதிய அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா தாய் அம்பிகையா முப்புடாதிய அழைக்கட்டுமா ஓடியா ஆயனோட தங்கையத்தான் அழைக்கட்டுமா ஆயனோட தங்கையத்தான் அழைக்கட்டுமா ஹரிராமன் தங்கையத்தான் அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அம்பிகையா முப்புடாதிய அழைக்கட்டுமா எரிந்த முகமா சிவந்த கண்ணா அழைக்கட்டுமா எம்பெருமான் தங்கையத்தான் அழைக்கட்டுமா எரிந்த முகமா சிவந்த கண்ணா அழைக்கட்டுமா எம்பெருமான் தங்கையத்தான் அழைக்கட்டுமா பத்தாண்டி பகவானும் நான் தானடி நான் தானடி நான் தானடி பகவானும் நான் தானடி நான் தானடி அம்மா நான் அசைந்தால் அசையும் அம்மா தாயே அகில இந்த உலகமெல்லாம் அம்மா நான் நகண்டா நகழும் அம்மா தாயே நான் படைத்த இவ்வுலகம் அம்மா நான் இரவு நான் தான் பகலும் நான் தான் தாயே இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் ஏ பார்வதி இரவும் பகலும் இருளும் ஒளியும் காற்றும் புயலும் கடும் பயிலும் 8 திசையும் 16 கோணங்களும் நான் தான் நான் அசைந்தால் அசையும் அகில இந்த உலகம் எல்லாம் ஆமா பார்வதி அம்மா பார்வதி காலையில நான் வணங்கி வருகிறேனே அவர் யார் தெரியுமா கிழக்க இருந்து கால முறை ஆனா நமக்கு நம்ம எல்லாருக்கும் அதிகாலை பொழுதுல உதிச்சு நமக்கு சூரிய உதயம் ஒண்ணு தாரார பத்தியா அந்த சூரிய பகவான்
ஆமா. கிழக்கிருந்து உதிச்சு வராரு பாரு, சரி. அவர்தான் என்னுடைய வலது கண். வலது கண் அவர்தான். இரவு நேரம் ஆன உடனே ஆமா. நம்ம எல்லோருக்கும் மேக்க இருந்து உதிச்சு வந்து ஆமா. நமக்கு ஒளி தாராரு பத்தியா? யாரு யாரு? அந்த சந்திர பகவான். ஆமா. அவர்தான் என்னுடைய இடது கண். அந்த நிலவும் நான் தான். அம்மா பார்வதி, என்ன? என்னுடைய வலது கண் சூரியனாகவும் சரி. இடது கண் சந்திரனாகவும் இருக்க பத்தியா? ஆமையா. இந்த ரெண்டு பேரை தான் நான் வணங்கி வரேன். நான் வணங்கி வரேன். உடனே பார்த்தால் என் தாயாகப்பட்ட பார்வதி, என்ன என்ன? வலது கண் சூரியனாக பகவான் இருந்தாரானால் ஆமா. இடது கண் சக்தியாக நாம் தானே இருக்க வேண்டும். ஆமா. ஏன் பார்த்துக்கிட்டோம்னா, சரி. அன்று ஒரு காலத்துல ஆண்டவனுடைய சொர்பத்துல என்னென்ன பேர்வாதி நம்ம பங்கெடுத்துக்கிட்டோம் பத்தியா? நம்மளுக்கு கொடுத்தாரா இன்னைக்கு ஆண்டவர்? அப்படி இருக்கும் பொழுது வலது கண் சூரியனாக பகவான் இருந்தாரானால் ஆமா. இடது கண் சந்திரனாக நாம் தானே இருக்க வேண்டும் ஆமையா என்று எண்ணிக்கொண்டு என் தாயாகப்பட்ட பார்வதா தேவி என்ன என்ன? பகவானை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று ஆமாண்ணே. தன்னுடைய இரண்டு பெருவிரலை எடுத்தாள். சரி. சாட்சாதி பகவானுடைய இரண்டு கண்களை ஆமா. தாயாகப்பட்ட பார்வதா தேவி பொத்தினாள். பொத்துனால அம்மா பொத்தின மகிமையால ஆமையா ஈரேழு உலகமெல்லாம் ஈரேழு உலகமெல்லாம் இருள்மயமா இருக்குத ஐயா. பாரேழு உலகமெல்லாம் பாழாக இருக்குத அம்மா. சுவாமி அரணாரோட கைலாசம் அருளும் இல்ல பொருளும் இல்ல. சொக்கரோட கைலாசம் சொக்கரோட கைலாசம் சுவாதிமையும் அங்கே இல்ல. சாமி இறைவனோட கைலாசம். பராசக்தியாகப்பட்ட பார்வதா தேவி பகவானுடைய கண்ணை பொத்தன மர்மத்துல இருந்து ஈரேழு உலகம் எல்லாம் இருள்மயமா இருக்கு. ஒரே இருட்டு. எங்க பார்த்தாலும் அருளும் கிடையாதாம் பொருளும் கிடையாத, வெளிச்சமே இல்லையா? இல்ல இல்ல ஒரே வெளிச்சம் இல்லைன்னா இந்த நாட்டுல நம்மளால வாழ முடியுமா? முடியாது முடியாதுன்னு பார்த்தார் பகவான் ஆகப்பட்ட சிவபெருமான். என்ன? பார்வதா தேவி நமக்கு இருக்கக்கூடிய இரண்டு கண்களை தானே பொத்தனா. ஆமா. நமக்கு இருக்கக்கூடிய மூன்றாவது கண்ணை முக்கண்ணன் தேவி பார்க்கலல்ல. பார்க்கலையா பார்க்கலையா என்று மனதில் எண்ணிக்கொண்டு ஆமா என் தாயாகப்பட்ட பார்வதா தேவி சரி அறிய வேண்டும் என்று சொல்லி ஆமா சிவபெருமானாகப்பட்டவர் நெற்றிக்கண்ணை திறந்தார். திறந்தாரா? நெற்றிக்கண்ணை திறந்த மகிமையில சரி ஈரேழு உலகமெல்லாம் எப்படி ஆகுது? எப்படி ஐயா? சாமி நெற்றி கண்ணை திறந்த போது உலகம் நீண்ட ஒளியாய் இருக்குதையா. திறந்த போது அம்மா உச்சி கண்ணை திறந்த போது உச்சி கண்ணை திறந்த போது உலகம் ஒளிமயமாய் இருக்குதையா. திறந்த போது பகவானாகப்பட்டவர் நெச்சிக்கண்ணை திறந்தாரு பாத்தியா? அந்த நெச்சிக்கண்ணில் இருந்து ஒரு அழகான ஒரு பெண் தேவதை ஒருத்தி பிறந்து வாரா. அவ யாரு? பகவான் அவர் அழைக்காரு. அம்மா நீ வாடி அம்மா பெண்கோடி, வாடி அம்மா பெண்கோடி, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. அம்மா நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம், அருங்கவல உனக்கு வேண்டாம், அலைய வேண்டாம் அலைய வேண்டாம். ஏடி அம்மா பெண்கொடி, அம்மா நீ உச்சி கண்ணில் பிறந்த வேளே, அம்மா நீ பிறந்த நாளே, தாயே உச்சி நீ மாகாளி ஓம் பேரு பிறந்ததாலே. ஏ அம்மா நீ உச்சி
நெற்றிக்கண்ணில் பிறந்த மகிமையினால ஆமா உனக்கு உச்சினி மாகாளியம்மா என்ற பெயர் நாமத்தை கொடுத்து நானா என்னைக்கு உன்னை அழைத்து வாக்குவரங்கள் தாரோனோ அது வரைக்கும் நீ வடக்கு வாசல் கோட்டையிலே வடக்கு வா செல்வியாக வடபத்ரகாளியாக வடபத்ரகாளி வடக்கு வா செல்வி வடக்குத்தி அம்மனாக அமர்ந்திருப்பாய் என்று வாக்குவரங்கள் கொடுத்து அவளை அமர செய்துவிட்டு ஆண்டவன் ஆங்கார ஓங்கார சொர்பத்துடன் நெச்சிக்கண்ணை திறந்தார் பத்தியா அவருக்கு ஒரே வேர்வை ஊத்துது ஒரே அப்படிதானே ஒரே உடம்பு பூரா வேர்வை ஊத்துது 1008 ஜடாமுடிகள்ல ஒரு ஜடாமுடி எடுத்து பகவான் அவருடைய வியர்வைய பூரா இப்படி தோத்திருக்காரு அப்படிதானே ஆளுமா அவங்க போக்குல போய்கிட்டு இருக்கு தாளங்கள் மாதிரி அப்போ 1008 ஜடாமுடிகள்ல ஒரு ஜடாமுடி எடுத்து என்ன அவருடைய அங்கம் எல்லாம் துவட்டி அந்த வீரவை துளிகளை 10 கடலாக பிறவி செஞ்சிருக்காரு 10 கடலாக பிறவி செஞ்சு சங்கரன் வேர்வை கடல் நீராகவும் அவருடைய ஜடாமுடிகளை கரையாகவும் படைத்து பெரிய கரையாகவும் வச்சு 10 கடலுக்கும் பெயர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பகவான் என்ன விதமாக பெயர் நாமங்களை கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி ஓங்கும் ஜம்பா தீவுக்கம் ஓங்கும் ஜம்பா தீவுக்கம் ஒன்றாங்கடல் ஓர்கடல் நதிய பஞ்சம் தீவு கப்பல் இரண்டாங்கடல் கருங்கடல் முதிய பஞ்சம் தீவு கப்பல் மூன்றாங்கடல் மோர்கடல் நாலாங்கடல் நல்ல தண்ணி அத்தனையும் சூழ்ந்திருக்க ஐந்தாங்கடல் அருங்கடல் ஆறாங்கடல் ஆழக்கடல் இத்தனையும் சூழ்ந்திருக்க எட்டாங்கடல் திட்டுக்கடல் ஒன்பதாங்கடல் அதுதான் ஓவிய பெருங்கடலா பத்தாங்கடல் பார்க்கடலா பார்க்கடலு கப்பாலே பளிங்கு வண்ண பாறையொன்று பாங்குடனே அமைந்திருக்கு அந்த நல்ல பாறையிலே படர்ந்ததொரு ஆலமரம் ஆலமர அடியதிலே காற்றடித்து மணல் குவித்து கரையாம்புத்து வளர்ந்திருக்கு ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு தங்க புத்து வெள்ளி புத்து தானே எங்க வளர்ந்திருக்கு அப்பேற்பட்ட புத்துக்குள்ள அங்கே யாரெல்லாம் ஆண்டு கொடே கண்ணாடி விருசுடனே எல்லாத்துக்கும் ராஜாராணி நாகராஜன் நாகக்கண்ணி மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து ஆண்டுவார் கொண்டவனும் தேவியுமா கூடி மெல்ல ஆண்டுவார் எள்ளுக்குத்தான் எண்ணெய் போல் இணை பிரியா தோழன் போல் கிளியும் நல்ல சதையும் போல் மகிழ்ச்சியுடன் ஆண்டுவார் நகமும் நல்ல சதையும் போல் அவர் நலமுடனே ஆண்டவார் வாங்கி நகமோ நல்ல சதையும் போல நலமுடனே ஆண்டுவாராய். அம்மா 10 கடலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பட்டணம் தான் நாகலோக பட்டணம் என்று அழைக்கக்கூடிய அந்த நாகலோக பட்டணத்துல அந்த மண் புற்றுக்கு உள்ள அம்மா நாகராஜன் நாகக்கண்ணி அவர்கள் இருவேரும் மன்னவனும் தேவியும் மனமகிழ்ந்து ஆண்டு வருகிறார்கள். நல்லா சந்தோஷமா ஆண்டு வராங்க. கொண்டவனும் தேவியும் கூடி வாழ்ந்து வருகிறார்கள். அதாவது புருஷன் பொண்டாட்டியா அவங்க வாழ்ந்து வந்தாலும் நாகராஜன் நாகக்கண்ணி இவங்க 2 பேர்களும் பிறவிலேயே ஒரு பாம்பின் அம்சமாக பிறந்தாலும் உடம்புதான் அவங்களுக்கு பாம்பு மாதிரி இருக்குமே தவிர தலை நம்மள மாதிரி மனிதர்கள் மாதிரி தான் இருக்கும். அப்படியா? ஆமா. எல்லா பாம்பை விட நாகராஜன் நாகக்கண்ணி இவங்க 2 பேரும்
என்னையா கொஞ்சம் வித்தியாசமான முறையில பாம்பா இருக்காங்களாம். ஒரு வித்தியாசமான பிறவி. ஆமா. தலை மட்டும் என்ன மனித உருவத்திலையும் சரி தலைக்கு கீழே பாம்பின் உருவத்திலையும் இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்துக்க. எப்படினே எப்படி இருப்பாங்க? பாம்பின் அம்சத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு தலை இருந்ததுன்னா அவங்க ஊந்து ஊந்து தானே போகணும். ஆமா, நம்மள மாதிரி நடக்க முடியாது. ஆமா, நமக்கு சாப்பிடுறதுக்கு அழகான கையும் காலும் ஆண்டவன் கொடுத்திருக்காரு. நடந்து போறதுக்கு காலும், அழகா சாப்பிடுறதுக்கு என்னமா கொடுத்திருக்கான்? கையை கொடுத்திருக்கான். கொடுத்த பகவான் நாகராஜ நாகக்கண்ணிக்கு கையும் கொடுக்கல, காலும் கொடுக்கல. அது மட்டும் இல்லாம 10 கடலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நவரத்ன முத்துக்களுக்கெல்லாம் நாகராஜன் நாகக்கண்ணி தான் காவலாளியா இருக்கிறதுனால ஆதி பராசக்தியாகப்பட்ட பார்வதா தேவி தெய்வலோகத்தில் இருந்து சித்தர்களை வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணி இருவேர்களுக்கும் மாட மாளிகை கூட கோபுரங்களை கட்டி கொடுத்தார்கள். அம்மா, மாட மாளிகை கூட கோபுரங்கள் என்றால் சாமி 7 கோபுரம், எதிரே ஒரு மண்டபம், சூழரையா அங்கனமா, சுச்சி கட்டும் மாளிகையா, மண்டபமா மணப்பொழியா, காவலர்கள் ஏவலர்கள், களஞ்சிய பொந்திரவியங்கள், ஓராம்படி தளமா, ஓல புஷாவடியா, ஈராம்படி தளமா, இருந்தாடும் மேடைகளா, 3ஆம் படி தளமா, முத்துக்கட்டும் ஜாவடியா, 4ஆம் படி தளமா, நடந்தாடும் மேடைகளா, நாகராஜன் நாகக்கண்ணி அவர்கள் 2 பேர்களுக்கும் 5ஆம் படி தளமா, அசைந்திருக்க மண்டபங்கள், 6ஆம் படி தளமா, 6ஆம் படி தளமா, பெரிய ஆணை கட்டும் மண்டபம், நாகராஜன் நாகக்கண்ணி அவர்கள் 2 பேர்களுக்கும் 6ஆம் படி தளமா, ஆணை கட்டும் மண்டபங்கள், 7ஆம் படி தளமா, இளைப்பாறும் மண்டபங்கள், 8ஆம் படி தளமா, கொட்டார சாவடியா, 9ஆம் படி தளமா, ஓலப்பு சாவடியா, 10ஆம் படி தளமா, 10ஆம் படி அவருக்கு பந்தடிக்கும் மேடைகள், சாமி ஆணை கட்டும் மண்டபங்கள், அசைந்திருக்க தாழ்விடங்கள், குதிரை கட்டும் மண்டபங்கள், கொட்டார சாவடிகள், ஆடு உண்டு மாடு உண்டு, அடுக்கு மெத்த வீடு உண்டு, ஏறு உண்டு பொண்ணு உண்டு, காடுகர விளைஞ்சிருக்கும் களஞ்சியமும் பொன்னால, ஏரிகள் விளைஞ்சிருக்கும் எரும மாடு அவருக்கு உண்டு, குளங்களும் நிறைஞ்சிருக்கும் குட்டையெல்லாம் அவருக்கு உண்டு, ஏரிகளும் நிறைஞ்சிருக்கும் எரும மாடு அவருக்கு உண்டு, பசுக்களும் அவருக்கு உண்டு, பட்டிகளும் நிறைந்திருக்கும். அப்பேற்பட்ட நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடிக்கு, நாகக்கண்ணி பெண்கொடிக்கு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொத்தால குறைவும் இல்லை. ஏ அம்மா, ஏ நாகராஜா நாகக்கண்ணி, எல்லாருமே பாத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்ட சொத்து சுகத்தோட இருக்காங்க. அதே மாதிரி நாகலோக பட்டணத்துல நாகராஜ நாகக்கண்ணி இருவர்களுக்கும் சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொத்தால குறைவும் இல்லை. மண் இருக்கு, மனைவி இருக்கு, மண்ணால குறைவும் இல்லை. பொன்னி இருக்கு, பொருள் இருக்கு, பொன்னி இருக்கு, பொருள் இருக்கு, பொன்னால பிள்ளையில் நாகலோக பட்டணத்துல நாகராஜ நாகக்கண்ணி இருவர்களுக்கும்
ஓராம் படித்தளம் ஓலப்பு சாவடி என சாவடி சாவடி 10ஆம் படித்தளம் பந்தடிக்கும் மேடை வர ஏகப்பட்ட சொத்து சுகமாம்மா. எங்க பார்த்தாலும் ஒரே சொத்து சுகம். ஏ அம்மா, என்ன என்ன நாகராஜ நாகக்கண்ணி இருபேர்களுக்கும் சரி சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொத்தால் குறைவு கிடையாது ஐயா. ஒரு குறையும் இல்ல ஐயா. மண் இருக்கு, மனை இருக்கு, மண்ணால் குறைவு கிடையாது. கிடையாது கிடையாது. பொன் இருக்கு, பொருள் இருக்கு, பொன்னால் குறைவு கிடையாதா? இல்ல. அப்பேற்பட்ட நாகராஜன் நாகக்கண்ணிக்கு என்ன இல்லையா? என்ன என்ன? ஒரு ஏந்தும் குழந்தை ஒன்று இல்ல. குழந்தை இல்லையா? எல்லாரும் மஞ்ச சேலை, சிகப்பு சேலை, சரி பாம்படம் போட்ட பாட்டி, தடயம் போட்ட பாட்டி, 2 பாட்டி, தட்டு போட்டு சேலை கட்டி எவ்வளவு பேர் இருக்காங்க? எத்தனை பேர் கையில குழந்தை இருக்கு? குழந்தை இல்லாதவங்க இங்க யாரு இருக்கா? அப்ப அம்மாவுடைய வாசல் எப்படி நிறைஞ்சிருக்கு? நாகலோக பட்டணத்துல நாகராஜன் நாகக்கண்ணி இருவர்களுக்கும் சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொத்தால் குறைவு கிடையாது ஐயா. ஒரு குறைவும் இல்லையா? மண் இருக்கு, மனை இருக்கு, மண்ணால் குறைவும் இல்லை. கிடையாது கிடையாது. பொன் இருக்கு, பொருள் இருக்கு, பொன்னால் குறைவு கிடையாது. எக்கச்சக்க சொத்து சுகங்கள் இருந்துட்டாலும் நாகராஜன் நாகக்கண்ணிக்கு என்ன இல்ல? ஒரு பிள்ளை இல்ல. அழகான ஒரு பிள்ளை இல்ல. சாமி பிள்ளை இல்ல கவலையது கவலை, பிள்ளை இல்ல கவலையது கவலை, பெருங்கவலை அதிகமாச்சு அதிகமாச்சு, மரளை இல்ல கவலையது மனக்கவலை அதிகமாச்சு அதிகமாச்சு, குழந்தை இல்ல கவலையது குழந்தை இல்ல கவலை, அப்பனே கொடுங்கவலை அதிகமாச்சு அதிகமாச்சு, நாகக்கண்ணிக்கு கொடுங்கவலை அதிகமாச்சு அதிகமாச்சு. அம்மா நீங்களே சொல்லுங்க, நாகலோக பட்டணத்துல நாகராஜன் நாகக்கண்ணிக்கு இவ்வளவு சொத்து சுகங்கள் இருந்தாலும் என்ன இல்ல? ஏந்தும் பிள்ளை ஒண்ணு என்ன செய்யல? இல்லையா? அப்படித்தானே? ஏந்தும் பிள்ளை இல்லைன்னா அந்த இடத்துல அவங்க மனக்கவலை எப்படி இருக்கும்? என் தாயாகப்பட்ட நாகக்கண்ணி சொல்லுதா, ஏய் என்கணவா ராஜமன்னா சுவாமி எஜமானி ரஜகிளி, அப்ப நீ 20 வயதாச்சு, நமக்கு இருந்து ஆள பிள்ளை இல்ல. அப்ப நீ 30 வயதாச்சு, நமக்கு முடி தரிக்க பிள்ளை இல்ல. சுவாமி 40 வயதுமாச்சு, இந்த நாடாள பிள்ளை இல்ல. சுவாமி 50 வயதுமாச்சு, அப்ப நீ 50 வயதுமாச்சு, நம்மளுக்கு ஆணும் இல்லை பெண்ணும் ஆணும் இல்லை பெண்ணும். ஏ என்கணவா ராஜாதி ராஜமன்னவா, ஏ ராஜமன்னவா, 20 வயதாச்சு, நமக்கு இருந்து ஆள பிள்ளை இருக்கா? இல்லையா? 30 வயதாச்சு, நமக்கு முடிதரிக்க பிள்ளை இருக்கா? குழந்தை இல்லாம போச்சா? 40 வயதாச்சு, நமக்கு நாடாள பிள்ளை இல்லை மன்னவா. நாடாளக்குள்ள ஒரு பிள்ளை இல்லையா? 50 வயதாச்சு, நமக்கு ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கா? இல்ல பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா? கிடையாது. நான் என்ன பாவம் செய்தேன் மன்னவா? அப்ப நீ கொத்தை நானும் குறைத்தேனோ, கொத்தை நானும் குறைத்தேனோ, நாகக்கனி கொரமர காளந்தேனோ, பட்டர நெல்லதியிலே பாவி பாதர எள்ளி கலந்தேனோ, ஓட்ட நாளி மரக்கா போட்டு நாம் போட்டளந்த தோசம் உண்டா, ஆவை அடித்தேனோ நிறையசினேனோ, சுவாமி தடைக்குள்ள இருக்கும் பாம்ப நானும் தடி கொண்டு அடித்தேனோ, அம்மா அம்மா இல்ல பிள்ளைகள
நானும் அடித்துட்டேனோ மண்டையில சாமி தாயில்லா பிள்ளைகள அப்பா நான் தலையதில அடித்துட்டேனோ மாதா இல்லா பிள்ளைகள மண்டையிலே அடித்துட்டேனோ ஏ என்கணவா ராஜாதி ராஜம் மன்னவா என்ன என்ன பிச்சைக்கு வந்தவரை நான் பின்னால் வர சொன்னேனோ மன்னவா இல்லையா அன்னம் என்று வந்தவரை நான் அடுத்து வர சொல்லவில்லையே மன்னவா கிடையாது கிடையாது தாயில்லா பிள்ளைய நான் எப்பமாவது தைலலை தகட்டி அடிச்சிருப்பேனா அடிச்சனா ஏன் எனக்கு ஒரு பிள்ளை இல்ல மாதா இல்லா பிள்ளைகளை நான் மண்டையிலே கொட்டிட்டேனா இல்லையா மாதா இல்லா பிள்ளைகளை மண்டையில கொட்டுட்டோம்னா அந்த தாய்மார்களுக்கு பிள்ளை இருக்காதான் அப்படின்னு நாகக்கண்ணி சொல்லி அழுவுதா தாய்மார்கள் யாரும் தாயில்லா பிள்ளைகளை தலையில அடிக்காதீங்க அடிக்க கூட தலையில அடிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா அப்படி சுத்தி வாங்க மேடைக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கான் வந்து சாத்திட்டு போங்க எல்லா விதத்திலையும் தகுதியான ஒரு பையன் தாயில்லா பிள்ளைகளை நான் தலையிலட்டி அடித்தேனோ ஆமையா மாதா இல்லா பிள்ளைகளை நான் மண்டையிலேயே கொட்டிட்டேனோ மன்னவா இல்லையே மன்னா சாமி மழை பெய்த முத்தத்தில் எனக்கு மண்ணளைய பிள்ளை இல்ல அந்த மண்ணளைந்த கையால சாமி மடி பிடிக்க மதளை இல்ல நேர கொடுத்து தண்ணீரில நின்றளம்ப பிள்ளை இல்ல அம்மா குறை கொடுத்து தண்ணீரில குவாரி வைக்க பிள்ளை இல்ல நீ வட்டியில சாதம் போட்ட நமக்கு வாரி உண்ண பிள்ளை இல்ல ஏ அப்பா ஏ நாகராஜா என்ன மழை பெய்த முத்தத்துல நமக்கு மண்ணளைய பிள்ளை இல்லை மன்னவா பிள்ளை இல்லையா மன்னா மண்ணளைந்த கையால நமக்கு மடி பிடிக்க பிள்ளை இருக்கா கிடையாது நிற கொடுத்து தண்ணீரில நமக்கு நின்றளம்ப பாலன் இல்லை மன்னவா ஆம்பளை பிள்ளை பொட்ட பிள்ளை இல்லாம போச்சா ஆமா ஆம்பளை பிள்ளை பொட்ட பிள்ளை இல்லாம போச்சு ஏ மன்னவா ஆம்பளை பிள்ளை இருந்தா என்ன செய்யும் இந்த மாடல்ல தான் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு திருப்பி போட்டுட்டு பேசாம கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கும் என்ன வேலை பார்க்க ஒண்ணும் பார்க்காது நமக்கு எதுக்கு வந்தது வம்பு வந்தோமா நம்ம வேலையை பார்த்தாமா உட்காந்தோமா எங்க நிக்கும் கிடக்கு பெட்டின்னு உட்காந்துக்கிட்டா பிரச்சனை கிடையாதுல்ல அபாட் லைவ்ல ஓடும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பத்தியா எங்கனவா ராஜமன்னா மழை பெய்த முத்தத்தில மண்ணளைய பிள்ளை இல்ல மண்ணளைந்த கையால மடி பிடிக்க பிள்ளை இல்ல நிற கொடுத்து தண்ணீர் இல்ல நின்றளம்ப பிள்ளை இல்ல அப்ப நீ குறை கொடுத்து தண்ணீர் இல்ல நானும் குவாரி வைக்க மதளை இல்ல வட்டியில சாதம் போட்ட எனக்கு வாங்கி உண்ண பிள்ளை இல்ல இலையதுல சாதம் போட்ட எடுத்து உண்ண பிள்ளை இல்ல அம்மா நான் கும்பாவில சாதம் போட்ட கும்பாவில சாதம் போட்ட எனக்கு கொடுத்து உண்ண பிள்ளை இஞ்சி வைத்தா பிஞ்சிரங்கும் நான் எரு போட்டா காய் காய்க்கும் இந்திரனார் உடன் பிறந்தா இருசி என்று பேரும் கேட்டேன் மஞ்ச வைத்தா பிஞ்சிரங்கும் பாவினா மழை பெய்த முத்தத்தில அம்மா நான் மஞ்ச வைத்தா பிஞ்சிரங்கும் மணல் போட்டால் காய் காய்க்கும் மந்திரியின் உடன் பிறந்தா மந்திரியின் உடன் பிறந்தா பாவினா மலடி என்று பேரும் கேட்டு
இஞ்சி வைத்தா பிஞ்சி இறங்குமா, எரு போட்டா காய் காய்க்குமா, இந்திரனார் உடன் பிறந்தா நான் இருசின்னு பேரு கேட்கேன். பத்தியா நாகக்கன்னிக்கு ஒரு குழந்தை இல்லங்க கூடிய வருத்தத்துல அவ அதை எதுக்கு அடைமொழியா சொல்றா பாரு. மஞ்ச வைத்தால் பிஞ்சி இறங்கும், நான் மணல் போட்டால் காய் காய்க்கும். மந்திரி கூட பிறந்துட்டு நான் மலடின்னு பேர் கேட்கணுமா? ஏ மன்னாதி மன்னவரே, என்னையா வாசல்ல நான் வச்ச மரம் அந்த வாழை மரம் பூக்கலியே, பூக்காம போயிட்ட. கொல்லையில நான் வைத்த மரம் அந்த கொய்யா மரம் பூக்கலியே, பூக்காம போயிட்ட. ஐயா நான் என்ன பாவம் செய்தேன்? என்ன பாவம் செய்தேன்னு தெரியும். மன்னாதி மன்னவரே மகிழமுடி ராஜமன்னா, என்ன இத்தனை ஆண்டு காலம் நான் உங்க கூட 50 வருஷ காலம் சரி நாகலோகப்பட்டணத்துல இந்த நாகராஜனோட நான் வாழ்ந்து வந்தேனே, வாழ்ந்து வரனே. நமக்கு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, மாட மாளிகை கூட கோபுரங்கள் எல்லாம் இருந்தும் சரி நமக்கு என்ன இல்லை மன்னவா? ஒரு பிள்ளை இல்ல மன்னா. ஏந்தும் பிள்ளை இல்லை. கிடையாது. ஏ மன்னவா, என்ன எதிர்த்த வீட்டுக்காரி 7 பிள்ளை வச்சிருக்கா. பாவி வச்சிருக்கா. அப்ப என்ன செய்ய முடியும்? கல்ல எடுத்து வயித்துல குத்த முடியும். பக்கத்து வீட்டுக்காரி 10 பிள்ளை வச்சிருக்கா. கீழே வீட்டு மயிலாத்தா 4 பிள்ளை வச்சிருக்கா. ஏ குடிக்க சொம்பு இல்லாதவா குருணி பிள்ளை வச்சிருக்கா. படுக்க பாய் இல்லாதவா 10 பிள்ளை வச்சிருக்கா. நான் மட்டும் தானே மலடின்னு நான் பேரை கேட்கேன். சாமி என்கணவா ராஜம், என்கணவா ராஜம், எருத்த விட்டு இருளாய், எருத்த விட்டு இருளாயி 7 பிள்ளை பெற்றிருக்கா. மேல விட்டு மயிலாத்தா 10 பிள்ளை பெற்றிருக்கா. கீழே விட்டு இருளாயி 3 பிள்ளை பெற்றிருக்கா. குடிக்க சொம்பு இல்லாதவா குருணி பிள்ளை பெற்றிருக்கா. படுக்க பாயி இல்லாதவா படுக்க பாயி தாயி 10 பிள்ளை பெற்று. ஐயா நான் மாங்காயும் தின்னிருப்பேன், மாமரத்தை கண்டதில்லை. தேங்காயும் தின்னிருப்பேன், தென்னை மரம் கண்டதில்லை. ஆத்து தண்ணி குடிச்சிருப்பேன், ஆத்தாங்கரை பார்த்ததில்லை. குளத்து தண்ணி குடிச்சிருப்பேன், குளத்தாங்கரை பார்த்ததில்லை. ஊத்து தண்ணி குடிச்சிருப்பேன், ஊத்து தண்ணி குடிச்சிருப்பேன். அப்ப நான் ஊத்தாங்கரை பார்த்ததில்லை. நாகராஜா என் கணவா, என் அப்பா வீட்டுல நான் இருந்த பவுஸ் என்ன பெருமை என்ன? உன்னைய நான் என்னைக்கு கெட்டி சீரழிஞ்சனோ அந்த நாள்ல இருந்து பத்தியா ஒண்ணு கரை கீழுக்கு ஒண்ணு தண்ணி கீழுக்கு 3 ஒண்ணு சேர்ந்தாதானே அந்த இடத்துல சுதிகள் கேட்கும். ஆளுக்கு ஒரு இடத்துல விளையாட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா இவளுக்கு சுவாலி வேற வரணுமா வருஷக்கா மோகரக்கட்டைக்கு. ஏ நாகராஜா, என்னையா அப்படி இருக்கும் பொழுது என் அப்பா வீட்டுல நான் இருக்கும் பொழுது நான் மாங்காய் தின்னு இருப்பேன். நான் மாமரத்தை பார்த்தது இல்லை ஐயா. மாமரம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. மாமரம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்திருப்பேனா? கண்டதில்லை. நான் தேங்காய் தின்னு இருப்பேன், நான் தென்னை மரம் பார்த்ததில்லை. பார்த்ததில்லையே மன்னா. ஆத்து தண்ணி குடிச்சிருப்பேன், ஆத்தாங்கரை பார்த்ததில்லை. கிடையாது. ஊத்து தண்ணி குடிச்சிருப்பேன், நான் ஊத்தாங்கரை பார்த்ததில்லை. வாசலிலே அடுக்கெடுக்கும் வண்ணா பிள்ளை முகம் அறிவேன். ஆமையா. அப்படி இருக்கும் பொழுது இந்த நாகலோக பட்டணத்துல நான் மட்டும்தான் மலடா போனேனா? இந்த நாட்டுல வேற யாரும் மலடி கிடையாதா? மன்னா சீனரிக்கா தோட்டத்து சேர்ந்து விளையாட பிள்ளையில் கத்தரிக்கா தோட்டத்தில் தாய்பெரிக்க பிள்ளையில் வெள்ளரிக்கா தோட்டத்தில் விளையாட பிள்ளையில் பூசணிக்கா தோட்டத்தில் பூசணிக்கா எனக்கு பூ பறிக்க பிள்ளை. கறிக்கரைக்கும் தேங்காயில கையே இந்த பிள்ளை இல்ல. கடைக்கு நானும் போகையில கைபிடிக்க குழந்தை இல்ல. மல்லி ஒரு பாத்தி
மலையாளம் வேறு பாதி மல்லிகட்டி பூஜை செய்ய மதளை இல்லாம பாவி கொழுந்து ஒரு பாத்தி குச்சாலம் வேறு பாதி கொழுந்து கட்டி பூஜை செய்ய குழந்தை இல்ல குடும்பாவி மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மலையாளம் போனேனாக்கா மலையாளத்து மக்கள் எல்லாம் மதளை இல்ல மலடி என்று மனக்குறவா பேசுதார் கூட்டு வண்டி கட்டிக்கிட்டு குச்சாலம் போனேனாக்கா குச்சாலத்து மக்கள் எல்லாம் குழந்தை இல்ல மலடி என்று குழந்தை இல்ல என்ன குறைவாத்தான் பேசுதாக. ஐயா 25 வயசுல இன்னைக்கு கல்யாணம் முடிக்காங்க அப்படின்னா கல்யாணம் முடிச்சு எத்தனை நாளையில பிள்ளை வந்திருக்கணும்? ஒரு வருஷத்துல பிள்ளை வந்திருக்கணும். அப்படிதானே? இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்ச 3 மாசத்திலேயே ஊர் உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன கேட்காங்க? உன் பொண்டாட்டி மாசமா இருக்காளா இல்ல சும்மா இருக்காளா? உன் பொண்டாட்டி மாசமா இருக்காளா இல்ல உன் பொண்டாட்டி இல்லப்பா நாகராஜன் நாகக்கண்ணி பேசிக்கிட்டுதாங்க உன் பொண்டாட்டி மாசமா இருக்காளான்னு கேட்காங்க. அப்படி இருக்கும் பொழுது கல்யாணமாகி 3 மாசத்துல இப்படி ஒவ்வொரு வினாவுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. நாகலோக பட்டணத்துல இந்த முப்படாதி அம்மாளை பெற்றெடுத்த நாகராஜன் நாகக்கண்ணி 2 பேர்களும் 50 வருஷ காலம் பிள்ளை இல்லைன்னா அப்ப இப்படிதானே சொல்லி புலம்புவாங்கம்மா. அப்படிதானே? அதாவது ஓரெட்டுக்குள்ள ஓடி விளையாடணும், சரி, ஈரெட்டுக்குள்ள படிப்புகளை படிச்சு முடிச்சிடணும், முடிக்கணும். 24ல என்ன செஞ்சிடணும்? திருமணத்தை முடிச்சிடணும். 24ல 4/8/32ல பிள்ளைகளை பெற்றுவிட வேண்டும். 5/8/40ல அகம்பொருள் சேர்த்தரணும். 6/8/48ல காவி வேசி கட்டி காசிக்கு ஓடிடணும். எப்பயுமே காவி வேட்டி கட்டிதான் நினைக்கேன். அப்படி இருக்கும் பொழுது ஏ நாகராஜா நாகக்கண்ணி ஐயா நாகராஜா பட்டத்தோட மழை பொழியணும், பருவத்தோடு விதை விளைக்கணும். அப்படிதானே? பருவம் தப்பி விதை விதைச்சா என்ன புண்ணியம்? ஒரு புண்ணியமும் கிடையாது. அந்தந்த பருவத்துல அந்தந்த விஷயங்களை செஞ்சிடணும். அப்படிதானே? அந்தந்த பருவத்துல அந்தந்த விஷயங்களை செய்யலன்னா நடக்க வேண்டியது காலாகாலத்துல நடக்குமா? நடக்காது. நாகக்கண்ணி சொல்லுதா ஏ நாகராஜா பட்டத்தோடு மழை பொழியணும், பருவத்தோடு விதை விதைக்கணும். ஆமா, அப்படி என்று சொல்லி என் நாகக்கண்ணி பெண்கொடியால் என்ன வார்த்தைகளை சொல்லி புலம்புகிறாள் தெரியுமா? எப்படி? என்ன? கண்ணு நல்ல புளிய மரம் கதிரோடு ஆலமரம் கண்ணிலையும் காயாமலே மன்னவா கதிரோடி என்ன பலன் மன்னவா கதிரோடி என்ன பலன். பருவ நல்ல புளிய பழம்பழுக்கும் ஆலமரம் பருவத்தில காயாமலே மன்னவா பழம்பழுத்து என்ன பலன் என் மன்னவா பழம்பழுத்து என்ன பலன். தரத்து நல்ல புளிய மரம் தளிரோடு ஆலமரம் தரத்திலையும் காயாமலே மன்னவா தளிரோடி என்ன பலன் என் மன்னவா தளிரோடி என்ன பலன்.
மன்னாதி மன்னவா மகுடமுடி ராஜமன்னா ராஜமன்னா பட்டத்தோடு மழை பெய்ய வேண்டும், பருவத்தோடு விதை விதை வைக்க வேண்டும். சரி பருவம் தப்பி மழை பெஞ்சா என்ன பையன்? ஒரு பையனும் இல்ல. கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்குள்ள கையில குழந்தை இல்லன்னா ஊர் உலகத்துல இருக்க புறம் பொரளி பேச ஆரம்பிச்சிருவா. பேசிருவா. நம்ம ஊர்ல பொம்பளைங்களுக்கு புறம் பொரளி பேச சொல்லியா கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஆயாகப்பட்ட நாகக்கண்ணி வருத்தப்படுதா? எந்த ஒரு பெண்கொடியா இருந்தாலும் வருத்தப்படக்கூடிய விஷயம் தானே. கண்டிப்பா அப்படிதானே. எப்ப நாகராஜா வாழ்ந்திருந்து நாம வைகுண்டம் சேரும் காலம் நம்மள வழி அனுப்ப பிள்ளை இல்லை மன்னவா. ஆமையா. சேர்ந்திருந்து இருவேரும் சிவலோகம் காலம் நம்மளை சேர்ந்திருப்ப பிள்ளை இருக்கா? இல்ல இல்லையா. ஏ மன்னாமதி மன்னவா மகுடமுடி ராஜமன்னா ராஜமன்னா வாழ்ந்திருந்து இருபேர் வைகுண்டம் சேருங்க வழி அனுப்ப பிள்ளை இல்ல. சேர்ந்திருந்து இருபேர் சிவலோகம் சேருங்க சேர்ந்தனுப்ப பிள்ளை இல்ல. என்ன மன்ன பாவம் செய்தோம், என்ன மன்ன பாவம் செய்தோம், ஏந்தும் பிள்ளை ஒண்ணு இல்லை. கூலியின் விதிப்படியா உடையாளின் சொல்படியா யாருடைய தீவினையும் ஊழியின் விதிப்படியா எனக்கு உடையாளின் சொல்படியா யாருடைய தீவினையோ எனக்கு எமனுடைய சொல்படியோ மன்னவா. மன்னவா ஊழியின் விதிப்படி உடையாளின் சொல்படியா யாருடைய தீவினையோ எமனுடைய சொல்படியோ மாதாவின் விதிப்படியோ மண்டையில இட்டெழுத்தோ முன் செய்த பாவந்தானோ முன் செய்த பாவந்தானோ எனக்கு முடிந்தது ஓய்ப்பிரம். மன்னவா மன்னாதி மன்னவா மகுடமுடி ராஜமன்னா ஊழியின் விதிப்படியா எனக்கு உடையாளின் சொல்படியா யாருடைய தீவினையோ எனக்கு யமனுடைய சொல்படியோ மாதாவின் விதிப்படியோ எனக்கு மண்டையிலே இட்டெழுத்தோ என் தாயினுடைய விதிப்படியா என் தரகட்டு போய் இருக்கேன். ஏ ஊர் உலகத்துல இருக்கவளுக்கெல்லாம் 30 பிள்ளை 10 பிள்ளை 15 பிள்ளை எய்த்து வீட்டுக்காரிக்கு 7 பிள்ளை வகை வகையா வச்சிருக்கும் போது இரு குருணி பிள்ளை வீட்டுக்கு பெத்து வச்சிருக்காள. இந்த கொடிமுடிவா சண்டாளி நாகக்கனி ஒரு பிள்ளை இல்லாம இப்படி வா பாத்துக்கிட்டு நிக்கேனே. மன்னாத்தா கரை ஓரம் அங்கம் கரைக்க அங்கம் கரைக்க போராட்டம். ஏ மன்னவா ஏ பிராணநாதா குடம் எடுக்க போராட்டம். மன்னவா என் கணவா மன்ன கிணத்தாங்கரையோரோ கெண்டி தூக்க போராட்டம். மன்னவா என் கணவா மன்னவா எல்லையில ஒரு மரமா ஏலக்கா காய்க்கும் மரம் ஏலக்காயும் காயாம எனத்திலையும் தாழ்வானே ஏலக்காயும் காய்ப்பது எனத்தாரோட சேர்வது போல். காயும் காய்க்கும்
சாதிக்காயும் காயா சனத்திலேயும் தாழ்வா சாதிக்காயும் காய்ப்பத போ சனத்தாரோட சேர்வத போ கொல்லையில ஒரு மரமா கொய்யாக்கா காய்க்கும் மரம் கொய்யாக்காயும் காய்ப்பது கொலத்தாரோட சேர்வது போ இப்படியாக நாகலோக பட்டணத்துல நாகக்கன்னி பெண் கொடியில் பிள்ளை இல்லாம ஒரு சைடு அழுதுகிட்டு இருக்கா. அப்படிதானே? ஒரு வருஷம் 2 வருஷம்னா பொறுமையா இருப்பா. 50 வருட காலம் பிள்ளை இல்லைன்னு சொன்னா எந்த பொம்பளை பிள்ளை வருத்தப்படாம இருப்பா என்று எண்ணிக்கொண்டு என் தாயாகப்பட்ட நாகக்கன்னி என்ன சொல்லுதா? ஐயா நாகராஜா, நம்ம 2 பேரும் இவ்வளவு நாள் ஒன்னா இருந்துட்டோம். இருந்து பார்த்தோம் 50 வருஷம் ஆகி 2 பேருக்கும் குழந்தை இல்ல. பேசாம நான் ஒரு யோசனை செய்யறேன். என்ன சொல்றீங்க கொஞ்சம் கேக்கீங்களா? பேசாம நீங்க இன்னொரு பொண்ணை கட்டிக்கிட்டாதான் என்ன அப்படின்னு யார் சொல்லுதா? என் தாயாகப்பட்ட நாகக்கன்னி சொல்லுதா. ஏ ஐயா நாகராஜா, எனக்கு பதிலா நீங்க ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டாதான் என்ன? நாகராஜன் பார்த்தான். அம்மா நாகக்கன்னி, இன்னொரு பெண்ணு அப்படிங்கக்கூடிய பேச்சுக்கு என் வாழ்க்கையில இடம் கிடையாது. என் வாழ்க்கையில இல்ல, நாகராஜனுடைய வாழ்க்கையில இடம் கிடையாது. சரியா? அப்படி என்று எண்ணிக்கொண்டு என் ஐயாவாகப்பட்ட நாகராஜன் என்ன சொல்லுதாரு? வருத்தப்படாத அம்மா, வருத்தப்படாத அம்மா, வருத்தப்படாதே மன்னன் நானும் சொல்லிக்கிறேன். வருத்தப்படாதே மன்னன் நானும் சொல்லிக்கிறேன். அம்மா கவலைப்படாத அம்மா, கவலைப்படாத அம்மா, கவலைப்படாதே உன் கணவன் நானும் சொல்லிக்கிறேன். கவலைப்படாதே உன் கணவன் நானும் சொல்லிக்கிறேன். பொண்ணை கட்டினாலும் உன் அருமை போல கிடையாதம்மா, கிடையாதம்மா, உன் அருமை போல கிடையாதம்மா. ஆமாடி நாகக்கன்னி, நாகக்கன்னி லட்ச பண்ண கட்டினாலும் உன் லட்சணம் போல் கிடையாதம்மா, லட்சணம் போல் கிடையாதம்மா. ஆமாம்மா நாகக்கன்னி கோடி பெண்ண கட்டினாலும் உன் குணத்தை போல கிடையாதம்மா, கிடையாதம்மா. நாகக்கன்னி குணத்தை போல கிடையாதம்மா. சுவாமி என்கெனவா ராஜமன்னா, ஐயையோ எனக்கு வாய்த்த பிராணநாதா. சுவாமி மாடு நானும் மனஞ்சடைத்தால் மாடு மந்தையில காலாரும். ஐயையோ ஆடு மனஞ்சடைத்தால் அது வேலியில காலாரும். கோழி மனஞ்சடைத்தால்
குப்பையில காலாரும் பாம்பு மனஞ்சடைத்தான் அருகதில காலாரும் குருவி மனஞ்சடைத்தான் கொப்பிலையும் காலாரும் கொக்கு மனஞ்சடைத்தான் குளத்திலையும் காலாரும் பாவி நானும் மனஞ்சடைத்தான் பாவி நானும் மனஞ்சடைத்தான் எனக்கு பால் கிணறும் பஞ்சந்தான் என நாகராஜன் நாகக்கண்ணி இருபேர்களும் 12 வருட காலம் ஆண்டவனை எண்ணி தவம் இருந்தால் 60 வயசானாலும் ஆண் குழந்தை பிறக்க யோகம் இருக்கு. 70 வயசானாலும் இறைவனுடைய அருள் இருந்தா அழகான பெண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி நாகராஜன் நாகக்கண்ணி இருபேர்களும் ஆண்டவனை எண்ணி தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாகலோக பட்டணத்துல மண்புற்றுக்கு அருகில என்ன விதமாக தவம் இருக்க போகிறார்கள் தெரியுமா? சாமி தாந்து கொண்டு தலைமேல் சாந்து கொண்டு தலைமேல் சந்தனத்தால் கோலம் மாவு கொண்டு தலைமேல் மஞ்சனையால் கோலம் மாவு கொண்டு தலைமேல் மஞ்சனையால் கோலம் பாலு கொண்டு தலைமேல் பாலு கொண்டு அம்மா பன்னீராலே கோலம் அம்மா கோலம் போட்ட இடமதியிலே கொண்டவனும் தேவியம்மா குழந்தை ஒன்று வேணுமென்று குமாதல்ல வேணுமென்று ரவானல்ல வேணுமென்று தவம் இருக்க போறாரையா மன்னவனும் தேவியும்மா மதலை ஒன்று வேணுமென்று மறுவித்தவம் இருக்க போற பிள்ளை ஒன்று வேணுமென்று பெருந்தவமும் இருக்க போற நாகராஜன் நாகக்கண்ணி 1 வருட காலம் உடையவனும் வரவே இல்லை 2 நல்ல வருட காலம் ஈஸ்வரனும் வரவே இல்லை 3 வருட காலம் முக்கண்ணனும் வரவே இல்லை 4 வருட காலம் நாதன் சிவன் வரவே இல்லை 5 வருட காலம் ஆண்டவனும் வரவே இல்லை 7 நல்ல வருட காலம் இறைவன் அவர் வரவே இல்லை 8 வருட காலம் பகவானும் வரவே இல்லை 12 வருட காலம் 12 வருட காலம் பரம்பொருளும் வரவே இல்லை. வருட காலம் நம்ம நாகராஜன் நாகக்கண்ணி பகவானை எண்ணி தவம் இருந்தோமே. சரி, பகவான் வந்தாரா? வரலையா? வராம எங்க நோண்டிக்கிட்டு இருக்காரு பாரு. எங்க போறாரு? 12 வருட காலம் தவம் இருந்து பகவான் நம்முடைய வரத்தை பார்க்க வந்தாரா? இல்ல இல்ல. அரகரா சிவ சிவ அண்ணாமலை நாதா உண்ணாமலை ரட்சகா அநாதி ரட்சகா ஆபத்து குடையோனே சரி ஈசா இறைவா என்று சொல்லி 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 இறைவனுடைய நாமத்தை சொல்லி தவம் இருந்து ஏ பகவான் இன்னும் நம்ம தவத்தை பார்க்க வரலையே. அம்மா வந்து ஆடிட்டா. அம்மா பிறக்கிறதுக்கு முன்னே வந்து ஆட போறா, ஆடிக்கிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல முப்படாதி அம்மா பிறந்துருவா. ஆண்டவன் ஏன் வரல? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா அம்பாள் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா இந்த அம்பாள் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா சிவ சிவ சம்போ சங்கரா சுவாமி ஈஸ்வரனை இறையோனே சம்போ சங்கரா சிவ சிவ சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா சிவ சிவ சம்போ சங்கரா
சுவாமி படி இழக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா சிவ சிவ சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா இந்த பக்தேன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா சாமி என்ன குற்றம் நான் என்ன குற்றம் நான் என்ன குற்றம் செய்துட்டேனோ சம்போ சங்கரா சிவ சிவ சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா சிவ சிவ சம்போ சங்கரா பாழா போன பகவான் இன்னும் வரலையே என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது சரி அங்கே இருந்து கைலாச வாசல்ல இருந்து சிவபெருமானும் சக்தியும் படியரிசியை எடுத்துக்கொண்டு படி இழக்க வாராங்க. எங்க பூலோக உலகத்துக்கு படி இழக்க வந்து நாகலோக பட்டணத்துக்கு வரும் பொழுது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய 14 உலகங்களுக்கும் படி இழந்து விட்டு என் தாயாகப்பட்ட பார்வதா தேவி வரும்பொழுதே சத்தியத்தை செய்து கொடுத்துட்டு தான் வந்தா. என்னன்னு ஆண்டவா பகவானே, இன்றைய தினத்துல நீங்க படியரிசி இழக்க என்னை எடுத்துட்டு போனீங்கன்னா என்னை அழைத்து கொண்டு சென்றிரானால் படி இழந்து விட்டு நான் கைலாசம் வர வரைக்கும் எந்த வார்த்தையும் பேச மாட்டேன் அப்படி என்று சொல்லி படி இழந்து விட்டு வரும் பொழுது பகவானும் பார்வதி ஒரு ஆலமரத்துக்கு அடியில ஓய்வெடுப்பதற்காக உட்கார்ந்துருக்காங்க. எப்படியும் களைப்பாத்தானே இருக்கும். வெயிலுக்குள்ள படி இழந்து விட்டு வரும் பொழுது படியரிசி இழந்து விட்டு ஆலமரத்துக்கு அடியில ஓய்வெடுப்பதற்காக பகவானும் பார்வதியும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களாம். அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த பின்னாடி டவுசர் போட்டு உட்கார்ந்துருக்கா பாருங்க, அந்த உடுக்குக்கார பையன் ஒரு டவுசர் தான் உணர்ந்திருக்கான் 3 நாளைக்கு. இந்த பையனே மாதிரி ஒரு 5 வயது மதிக்கத்தக்க ஒரு பாலகன், நல்ல பனந்தூர் கலர்ல இருந்திருக்கான். அந்த பையன் ஆலமரத்துல ஒரு நுனி கொப்புல இருந்துகிட்டு கீழே 10 ஆடு எரும மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த பரதேசி பையன். சரிங்களா? நுனி கொப்புல இருந்துகிட்டு அடி கொப்பை வெட்டி இருக்கான். அப்ப அறிவுல கூடுன பிள்ளை தானே அவன். ரொம்பவே அறிவு. ஆலமரத்துல நுனி கொப்புல இருந்து அடி கொப்பை வெட்டினா அவன் உயிரோட இருப்பானா? இருக்க மாட்டான். அதை என் தாயாகப்பட்ட பார்வதி பார்த்தா. ஆண்டவா பகவானே, அத பாத்தீங்களா? ஆலமரம் அந்த ஆலமரத்துல பாருங்க ஒரு 5 வயது மதிக்கத்தக்க பாலகன் ஆடு மாடுகளுக்கு கொலை கொப்புகளை வெட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் எப்படி வெட்டிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. நுனி கொப்பில் இருந்து கொண்டு அடி கொப்பை வெட்டி கொண்டு இருக்கிறான். அதனால இன்னும் 5 நிமிஷத்துல அவன் கீழே வந்தான் வைங்க, அவனை கைலாசத்துக்கு தான் நம்ம கையோட கூட்டு போகணும். அதனால அவனுடைய உயிரை நீர் காப்பாற்ற வேண்டும் என்று தாயாகப்பட்ட பார்வதா தேவி பகவான் சொன்னான். பகவான் ஞானத்தால் அறிந்து பார்த்தார். கோபால கண்ணனுடைய லீலை தான் என்பதை அறிந்து, ஏன்னா கைலாசத்தை விட்டு இவ படியரிசி எடுத்து தரும் போதே பகவானே 7 உலகமெல்லாம் படி இழந்து விட்டு கைலாசம் வரும் வரைக்கும் உங்கள் தங்கையாகப்பட்ட பார்வதா தேவி என் அண்ணன் கோபால கண்ணன் மீது சத்தியமாக நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா. அந்த சத்தியத்தை அவ மீர்தாளான்னு செக் பண்ணத்தான் கோபால கண்ணனே ஒரு ஆலமரமாக முளைத்து நிற்கிறார். ஞானத்தால் அறிந்ததை பார்த்த பகவான் அம்மா பார்வதி, அதாவது நீ படியரசி எடுத்து விட்டு வர வரைக்கும் நீ பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. இருந்தாலும் நீ பிடிவாதக்காரி. உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். ஆலமரத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே வந்துருவான். நுனி கொப்பில் இடிந்து கொண்டு அடிக்கொப்பை வெட்டுறான்னு வச்சுக்க, அவன் அதுல இருப்பான் நினைச்சியா? இருக்க மாட்டானே. செத்து போய் இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே வந்துருவான். பெத்தவங்களுக்கு பிள்ளையா போக மாட்டான், பெணமாத்தான் போகான். அப்படிதானே? தப்பிச்சு போய் தாய் பேரை தகப்பன் பேரை சொல்லுவானா? ஓடி பேரு அம்மா பேரை சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது மேலே இசை கலைஞர்கள் எங்க இருந்தாலும் ஆலயத்திற்கு வருமாறு விழா கமிட்டியாளர் அழைக்கிறார்கள். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. கொப்பும் கொலையுமா பையன் கீழே வாரான். வந்தவன் அம்மான்னு சொன்னானா? அம்மான்னு சொன்னானா பார்வதி போய் காப்பாத்தானு அவர் சொல்லிட்டாரு. அப்பான்னு சொன்னானா நான் போய் காப்பாத்துறேன்னு அவர் சொல்லிட்டாரு. விழுந்தவன் அம்மான்னு சொன்னானா அப்பான்னு சொன்னானா? என்னன்னு சொன்னா? நான் செத்தேன்னு சொன்னான்.
செத்து போனான். ஆமா. இருவர்களும் அங்கிருந்து புறப்பட்டு நாகலோகம் வழியாக வந்தார்கள். சரி. நாகலோக பட்டணத்திலே நாகராஜ நாகக்கண்ணி இருவர்களும் பிள்ளை வர வேண்டி இருக்க பார்வதா தேவி பிள்ளை வரம் கொடுக்கணும்னு சொல்ல பகவான் பிள்ளை வரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. நட்டமா நிக்காதீங்க, கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாரும் கீழே உட்காருங்க. பக்த கோடி பெருமக்கள் எல்லாரும் கீழே உட்கார்ந்து வில்லு செய்ய கவனிங்க. பார்வதா தேவி பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல சரி பகவான் பிள்ளை வரம் கொடுக்க முடியாது என்று சொல்ல தாயாகப்பட்ட பார்வதிக்கு பகவான் சாபத்தை கொடுத்து 1008 சொரூபத்தில் அறச்சொரூபத்தில் நீயே அட்டகாளி 8 பேராக பிறக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து கைலாச வாசலில் 8 அமிர்த கலசங்களை வரவழைத்து 1008 சொரூபத்தில் அறச்சொரூபத்தை உள்ளே வைத்து அடைத்து 8 அமிர்த கலசங்களையும் 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலம் நீங்கள் அடைகாத்து வந்தீர்களானால் 48ஆம் நாளையில கலசம் ஒன்றோடு ஒன்றாக வெடித்து யார் பிறக்க போகிறார் தெரியுமா? சாமி 48ஆம் நாளையில தாயே நல்ல செவ்வாய்க்கிழமையில தாயே மதியம் போல தாயே ஒன்றாவது கலசத்தில சக்தி மாறி அம்மாள் தான் பிறந்தாள். ஒன்றாவது கலசத்தில மாறி அம்மாள் தான் பிறந்தாள். தாயே 2வது கலசத்தில அம்மா நீ 3வது கலசத்தில 3வது கலசத்தில தேவி முப்பூடாதி அம்மா தான் பிறந்தாள்.
பிறந்தவளே நாராயணன் நகையா அம்மா நம்பிக்குளம் ஆள வந்த நாடாள பிறந்தவக்கா உனக்கு நாள் வந்து குடைவீங்க நல்ல பாம்பு தானாட்ட பூவை வந்து குடவை போட உள்ள நெறி தாளாட்ட வீரம் பல்லம் எடுத்து வெற்றி கொண்ட திருக்குளம் போல பயம் போல போல முக கண்ண அம்பிகையா முப்பிலாடி முப்பிலாடி ஓண்டே கண்ணாக இருந்த வீடும் கரகரன் ஆடுதையா மண்ணாக இருந்த வீடும் மண்டைய தாண்டுவையா மண்ணாக வீடும் போட தாய மழை பெய்த கருவை என்று தாய கல்லதான வீடும் போது கண்ணந்தங்கம் கூடாது அம்மா கையெடுத்து வணங்குகிறேன் பார்வகையாள வந்த அம்மாடி பச்சை மாறி தங்கையா அடி வரப்பே ஆயனுக்கு ஓடிவாமா சொல்லி நல்ல வரப்பே சொந்தேவி ஓடிவாமா பாட்டு வரப்பே பாட்டு பாடி ஆடிவாமா தாயான முக்குடாதி சித்துடுக்கு கலைந்ததையும் சேர்ந்த கட்டும் யானையோட துதிக்கை போல அம்பிகையா முக்குடாதி உனக்கு தொடை ரெண்டும் தன்னடகா தாய கட்டி நீங்க கலைந்ததையும் எங்க கண்ணன் தங்க காதலகா தாய பாம்பியோட சிகையிலே அம்மா பாலத்தோட கண்ணடகா தாய மூன்று படி மஞ்சளைய அம்மாயி முகங்கள் எல்லாம் போடுவாளா தாய நாலு படி மஞ்சளைய அம்மாயி நாவதில் போடுவாளா தாய் ஐந்து படி மஞ்சளைய தாய் அள்ளி உண்டாயல ஆறு படி மஞ்சளைய அள்ளி உண்டாயல ஏழு படி மஞ்சளைய எடுத்து உண்டாயல ஆய தென்காசி மட்டு கட்டி அம்மா தேசம் சுத்தி பார்க்கவா தாய் திருநெல்வேலி பட்டு கட்டி அம்மா திருமுழுக்க சுத்திவா தாய சொரண பட்டு கட்டி சொத்தேவி ஆடிவா தாய் பாவு செல்லும் பட்டு கட்டி அம்மா பாட்டு பாடி ஆடிவா உனக்கு காப்புருக்கு கரங்க அம்மாளுக்கு கைவளைய ஓசையில தாய சொத்து நல்ல திருமலை அம்மா சுந்தூர பொட்டலை உனக்கு தலகீழ கடல் ஊசி கடல் நாடு கடல் தில்லி ராமோடியா
Bye.